வணக்கம் நண்பர்களே. நம்ம மல்லிசீரில் இப்போ என்ன விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படி என்ன போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம நளினி இருக்காங்க இல்லையா, பெரியம்மா, அவங்க வந்துட்டு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. ராஜேஸ்வரியை தலைக்கீழ டான்ஸ் ஆட வச்சுட்டாங்க. அப்படி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம், பேசலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம வள்ளி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு டெஸ்ட் தான். என்னன்னா, மல்லி வெண்பா மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க, வெண்பா மல்லி மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க, அதே மாதிரி எல்லாரும் இப்படி மாதிரி பாசமாக இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டெஸ்ட் தான் வைக்க போகிறேன். இதில் யார் யார் பாஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸர் வைக்க, அந்த டெஸ்ட்டில் யாரா பாஸ் யாரா ஃபெயில் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம், பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அது என்ன டெஸ்ட்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு வெண்பாவை கேர் பண்ணிக்கிறது. அந்த டைமில் நம்ம வெண்பாவுக்கு வந்து இந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அது யாராவது எடுத்து ஊட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ராஜேஸ்வரி முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஓடி வராங்க. அப்படி வந்து பாலை எடுத்துகிட்டு வரும்போது என் பொண்ணை நீ தள்ளி விட்டிய ஞாபகம் இருக்கா, தக்காளியும் இன்னைக்கு நான் வைக்கிறேன் கொடுங்கன்ட்டு நம்ம பெரியம்மா காலை சென்டரில் விட்டுறாங்க. அப்புறம் காலுக்கு மாட்டு பாலுக்கு அப்போ கீழே போட்டு ஐயோ ரொம்ப கேவலமாக அசிங்கப்படுறாங்க. உடனே நம்ம பெரியம்மா சொல்கிறாங்க, என்ன ராஜி பார்த்து வர்றது இல்லையா, சின்ன புள்ள மாதிரியே வந்து மாதிரி கீழே கொட்டிட்டு வீணா போயிடுச்சு பாலுன்னு சொல்ல அவங்க அப்படியே பேனு முழிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு இப்படி தாண்டி வலிச்சிருக்கோம். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி மல்லி ஒரு முறை அப்படி நடந்துட்டு வரும்போது நம்ம ராஜேஸ்வரி ராஜ் தான் வேணுனே காலை தடிக்கி விட்டு மல்லி கீழே, அதெல்லாம் ரொம்ப கேவலமாக ரொம்ப கஷ்டம் பாவங்க. அப்படி ஒரு நிலைமையை அவங்க செஞ்சுட்டு தப்பை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே நிலைமையில இப்போ அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அந்த வருத்தம் தெரியுன்றதுக்காக நம்ம பெரியம்மா பண்ணது தாங்க இது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மாசா அவங்கள கீழே எல்லாம் கொட்டி விலை பார்த்து மிஸ் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்கிரிப்ட் என்னன்னா, அவங்க கையில் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அதில் வந்து விஜய் இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி விஜய்க்கு அடுத்தது யாருக்கு, அதனால தான் கல்யாணம் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து மல்லிக்கிட்ட வைக்கிறாங்க. அந்த டைமில் மல்லி சொல்கிறாங்க, எனக்கு இவங்க சொத்து பத்து அது மேலே எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லை, எனக்கு விருப்பம் இங்கே வெறுப்பு எதுவுமே கிடையாதுங்க. எனக்கு வெண்பாவுக்கு நான் அந்த ஒரு ஈர்ப்பு மட்டும்தான் இருக்குது, அதை தவிர வேறு எதுவும் எனக்கு இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை, அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க வெளிப்படையாகவே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே விஜய் மூஞ்சி சுருங்கிடுதுங்க. உடனே நம்ம ஆஃபீஸில் மல்லிக்கிட்டு கேட்குறாங்க, ஏன் மல்லி உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்களா, என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா என்னன்னு சொல்லுங்கள், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த டைமில் நம்ம விஜய் அமைதியாக தலைத்தீர தொங்க போட்டுடுறாங்க. மல்லி விஜயை பார்க்க, விஜய் மல்லியை பார்க்க இப்படி போயிட்டுருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸுக்கிட்ட மல்லி எல்லாம் உண்மையிலே சொல்லுவாங்களா, சொல்லி ராஜேஸ்வரி ரஞ்சிதா வெட்ட வைப்பாங்களா, விட்டு அடித்து துரத்துவாங்களா, இல்லை எப்பயும் போல் அமைதியாக இருந்துட்டு அமைதியாக போயிடுவாங்களா அப்படின்ற நிறைய குழப்பங்கள் கேள்விகள் எனக்குள்ளே போயிட்டுருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி கேள்விகள் குழப்பங்கள் எல்லாம் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி தாங்க இப்போ நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆமாம், என்னென்னா நம்ம மல்லி இனிமேல் நமக்கு ஆசை பாசம் நேசம் எதுவுமே வேண்டாம். பாசம் வச்சு நல்லது பண்ணால் தான் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. பாசம் வைக்கிற வேலையை வேணாம், நல்லது பண்ணுற வேலையை வேணாம், நான் உண்டு நான் வேலை உண்டுன்னு சாப்பிட்டோமா தூங்கினோமா அப்படிங்கிறப்போன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க நம்ம மல்லி. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னு கேட்குறீங்களா? என்னென்னா, என்னோடய வீடியோவை நான் ஒருத்தங்களை பார்த்து அதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, மல்லி சீரியலை நீ போடாமல் ஓன் வீடியோ போடு, அப்போ தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், மல்லி க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பொறாமப்படுறீங்களோ அப்படின்னு. ஆனால் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்க, அமைதியாக போயிட்டாங்க. ஸோ நான் மல்லி வீடியோவை என்னால் நிறுத்த முடியாதுங்க. ஏன்னா எனக்கு யூடியூப்பில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வச்சதே மல்லி தான். அப்படி என்னடா அங்கீகாரம் கிடைச்சுன்னு கேட்டீங்களா? ஆமாங்க, 7000 சப்ஸ்கிரைப் கிடைச்சிருக்கீங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். ஸோ அதனால் I can't stop Malli serial. So, nonetheless, thank you so much. Tata, see you. Bye bye. This is your role.